அமைப்பு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இலங்கை முழுவதும் இந்த மழை சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ச்சியாக சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு முழு நாடும் போயிட்டு அந்த ஆள்களை நேரடியாக சந்தித்து அவங்களுக்கான நிவாரணங்களை வழங்கணும்னு சொல்லி தொடர்ந்து கடந்த 2 வாரமாக மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த வேலையை மக்களுக்கு செய்யணும்னு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் தான் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ 2-3 நாளுக்கு முன்னுக்கு தகவல் சொன்னாங்க, வர முடியாத சூழலாக போயிடுச்சு. ரோட் பிரச்சனை, மற்ற போன இடத்துல நிறைய ஆட்களுக்கு சாமான் கொடுக்க வேண்டியது, காலம் பத்தாது. அதனால என்னென்னு கேட்டால் அன்றையத்திலும் வர முடியலை. அதில் 4 பேரை நாங்கள் வந்துட்டாங்க வேறு. அவங்களுக்கு நான் எக்ஸ்கியூஸ் கேட்டேன், சொன்னேன். பிறகு இந்த வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம என்னென்னு கேட்டால் இன்றைக்கி இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம். உண்மையாகவே அப்போ நாங்கள் என்னென்னு கேட்டால் அப்போ இதில் நீங்கள் என்னென்னு கேட்டால் இந்த விஷயத்தை நாங்கள் ஒவ்வொரு தோட்டத்திலையும் பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது பிரம்மணியில் பாதிக்கப்பட்டவங்க 10 பேர், சேனை ஏரியாவில் பாதிக்கப்பட்டவங்க 4 குடும்பம், லொரிஸ்டனில் பாதிக்கப்பட்டவங்க 9 குடும்பம். ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து சரியான தரவு அடிப்படையில் தான் நம்ம என்னென்னு கேட்டால் அந்த சாமான்களை பகிர்ந்து அளிக்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கி தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமாக என்னென்னு கேட்டால் வவுனியா பிரதேசத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பினுடைய செயலாளர் பிரதீபன் அவர்களையும், மாத்தளை பிரதேசத்தை சேர்ந்த மலையக வெகுஜன அமைப்பின் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பினுடைய செயலாளர் பிரதீபன் அவர்களையும் மற்றும் இந்த வேலை திட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் இந்த இடத்திலே வருக நாங்கள் வரவேற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இந்த பொருட்களை வழங்குவதற்கு முன்பதாக ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு கூற வேணும். என்னென்னு கேட்டால் எல்லோரும் சாமான் கொடுத்துட்டு போகிறாங்க, நாங்களும் வந்தோம் சாமான் கொடுத்தோம் அப்படின்னு இருக்காமல் மக்களுக்கு சில விஷயங்கள் இந்த இடத்துல தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதில் மிக முக்கியமான என்னென்னு கேட்டால் இந்த சேனை பிரிவிலையும் லொரிஸ்டன் பிரம்மலி இந்த 3 பிரிவில் உள்ளவங்கட்டும் மிக வினயமாக நான் கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கட்டாயமாக நீங்கள் முகாமில் கட்டாயமாக இருந்து ஆகணும். என்னைய பொறுத்தவரை சில வேளையில் 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் என்னென்னு கேட்டால் அதுக்கான காணி, அப்போ இந்த காணிங்கிறது என்னென்னு கேட்டால் எம்பிஆர் ரிப்போர்ட் எடுத்து அந்த ஒரு வீடு கட்டுறதுக்கான பொருத்தமான இடத்த தெரிவு செய்கிற வரைக்கும் தெரிவு செஞ்சு அப்படித்தான் நாங்கள் இடத்த வாங்கணுமே ஒழிய, கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் வீடமைப்பு திட்டங்கள் மிக மோசமான ஏரியாவில் வந்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் உண்மையிலே இந்த கல்விக்காக இந்த மலை மக்கள் எங்களுடைய பிள்ளைக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குற பல ஆசிரியர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஏன்னு கேட்டால் அந்த பொருத்தமில்லாத வீடுகள் கட்டப்பட்டதுனால அவங்கள நம்ம இன்றைக்கி இழந்திருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு பெரிய இழப்பு, அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பு. எனவே எதிர்காலங்களில் அப்படி இல்லாமல் ஒரு பொருத்தமான காணியை தெரிவு செஞ்சு அந்த காணியில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற மலைய மக்களுக்கு பொருத்தமான காணிகளை தந்து வீடுகளை கட்டித்தரணுங்கிறதுக்காக நாங்கள் கடந்த காலத்திலையும் சரி இன்னும் தொடர்ச்சியாக உங்களுக்காக நாங்கள் என்னடா குரல் கொடுப்போம். அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாக என்னென்னு கேட்டால் ஓயும் வரை இது கிடைக்கும் வரை நாங்கள் அதுக்கான போராட்டங்களை முன்னெடுப்போம். அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னு கேட்டால் கட்டாயமாக நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் என்னென்னு கேட்டால் அரசாங்கம் இன்னைக்கு சில விஷயங்களை முன்னெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் தான் நிச்சயமாக உங்களுக்கான அந்த காணியையும் அந்த அரசாங்கம் குறிப்பிட்டது போல் அந்த நிதியையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இல்லை நான் எனக்கு இல்லாது உங்களோட சேர்ந்து வீம்பு பிடிச்சிக்கிட்டு நான் மறுக்க அந்த வீட்டுக்கு போயிட்டேன்னு வாங்கலே சிக்கல் இருக்குது. அப்போ எங்களுக்கு காணியும் கிடைக்காது, காசும் கிடைக்காது, காலத்துக்கும் நாங்கள் இப்படியே இருக்க வேண்டிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்கிற கூடாது. இது மிக முக்கியமான வாய்ப்பு. இந்த சூழல் மலைய மக்களுக்கு மிக முக்கியமான வாய்ப்பு. மலைய மக்கள் மேலே இன்றைக்கி முழு நாட்டிலையுமே சிங்கள கிராமங்களில் எல்லா இடங்களையும் யாழ்ப்பாணம், வவுனியா பல்வேறு இடங்களில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே இது சென்றடைன்றது தான் நம்மளோட இந்த சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் மலைய வெகுஜன அமைப்பினுடைய நோக்கமே தவிர வேறு இதில் எந்த நோக்கமும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தெரிவு செய்யப்பட்டவங்களில் நாங்கள் இந்த சாமானத்தை கொடுக்குறதோட அடுத்ததாக என்னென்னு கேட்டால் இது சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்காக பிரம்மலி அதாவது எங்கள் ரிலாமில்
பாடசாலையினுடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் அவர்களே ஒரு சில விடயங்களை கூறுமாறு